ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். காசால எவ்வளவு பிரச்சனைகள் என்ன செய்து நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த கால பகுதியில எல்லாம் எங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் எங்களோட கூட பிறந்தவர்கள் கிடையாது, எங்களுடைய உறவினர்களும் கிடையாது. ஆனா இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் சகோதரர்கள் என்கின்ற அடிப்படையில், இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் சகோதரிகள் என்கின்ற அடிப்படையில் இனம் புரியாத ஒரு கவலை எங்களுடைய உள்ளங்களில் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்தை என்ன செய்கிறான், பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த காலகட்டங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உதவ வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பெரும் பெரும் செல்வந்தர்கள், பெரும் பெரும் படித்த பட்டதாரிகள், லோயர்கள், ஜட்ஜ்கள், ப்ரொஃபஸர்கள் எல்லாரும் இன்று அடைக்கப்பட்ட ஒரு முகாமிலே நெருக்கடியான வாழ்க்கையை, ஒரு நேர சாப்பாட்டை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இதே நிலை எங்களுக்கும் நடந்திருந்தால், அல்லாஹு தஆலா இந்த சோதனையை எங்களுக்கும் தந்திருந்தால், எங்களுடைய நிலையும் அதுபோன்றுதான் என்ன செய்திருக்கும், மாறி இருக்கும். அல்லாஹ்வின் அனர்த்தங்கள் எங்களுடைய பகுதிகளிலும் பாதிப்புகளை ஏற்பட்டிருந்தால் நாங்களும் முகாம்களில் இருக்க வேண்டிய ஒரு நிலை தான் என்ன செஞ்சிருக்கும், ஏற்பட்டிருக்கும். ஒரு நேர சாப்பாடு யார் எங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் என்ன செய்வோம், இருந்து கொண்டிருப்போம். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் இந்த கட்டத்திலே செய்யக்கூடிய மிக பெரும் நன்றி கடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வது, உதவி கரம் நீட்டுவது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்திலே ஈடுபடுகிறானோ அவனுடைய தேவையை நிவர்த்தி செய்கின்ற விடயத்திலே அல்லாஹு தஆலா இருக்கிறார். இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் உதவிகள் மேற்கொள்கின்ற பொழுது அது பொருளாதார உதவிகளாக இருக்கலாம், எங்களுடைய உடல் சார்ந்த சதுர உதவிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலா எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற விடயத்தில் ஈடுபடுகிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை யார் நீக்குகிறாரோ, ஒரு மனிதனுடைய பிரச்சனையை யார் சோல்வ் பண்ணுகிறாரோ, நாளை மறுமை நாளிலே அந்த அடியாருக்கு ஏற்பட இருக்கக்கூடிய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சோல்வ் பண்ணுகிறான், நிவர்த்தி செய்கிறான். மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள் நாங்கள். அதற்காக வேண்டித்தான் ஒரு இஸ்லாம் என்கின்ற வரையறையினுள், கட்டுப்பாட்டினுள் எங்களுடைய மனோ இச்சையிலே புதைத்துவிட்டு அல்லாஹ்வை அடிபணிந்தவர்களா இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக? மறுமையிலே நாங்கள் வெற்றி அடைய வேண்டும், அந்த ஜன்னாவை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப மறுமையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்கிறான் என்றால், அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அப்படியான காரியங்களில் தேடி தேடி நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவே எங்களுடைய உறவுகள் இன்று அவருடைய பொருளாதாரங்களை இழந்து, அதே நேரத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள், இல்லங்களை இழந்து இன்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை என்றால் அல்லாஹுக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மிக பெரும் விடயம் அந்த உறவுகளை தேடி சென்று அவர்களுக்காக நாங்கள் உதவி செய்வது. அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்ய முடியும், அவர்கள் இழக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் மிக முக்கியமான அம்சம் அந்த மக்களுடைய பசியை போக்குவது. அதற்கான உதவிகளையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய உறவு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களிடம் இருந்து செல்லக்கூடிய பொருளாதாரம். அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், அதை இரட்டிப்பாக்கி உங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், தருவான். அன்பிற்குரிய உறவுகளே, அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களிடம் இருந்து பொருளாதாரம் செல்கிறது என்று நாங்கள் ஒரு பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. யாராவது உங்களில் இருக்கிறீர்களா, கொடுத்து ஏழையாகிய மக்கள், கொடுத்து நஷ்டமாகிய மக்கள் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். கொடுத்தால் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு தஆலா அதை பன்மடங்காக எங்களுக்கு ரிட்டர்ன் தந்து கொண்டுதான் என்ன செய்கிறான், இருக்கிறான். பொருளாதாரத்தை செலவழிப்பதனுடைய நோக்கம் மக்கள் என்னை இவர் ஒரு கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. இஹ்லாஸாக அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மாத்திரம் தான் எனக்கு தேவை. எந்த காரியத்தை அல்லாஹு தஆலா இலவுபடுத்த வேண்டும், நாளை மறுமை நாளிலே நான் அடைய இருக்கக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை அல்லாஹு தஆலா இலேசாக்கி விட வேண்டும்.